தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா புதுச்சேரி மாணவர்கள். ஸோ ஏற்கனவே சில மாணவர்கள் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அவர்களுக்காக நம்ம ரெடி பண்ணி குடுத்தது தான் ஜிப்மர் டொமிசில் கோட்டா. அதாவது புதுச்சேரி சேர்ந்த ஜிப்மர் காலேஜ்ல புதுச்சேரி சேர்ந்த மாணவர் டொமிசில் கோட்டால சேருவதற்கு உண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோ நான் குடுத்திருந்தேன். ஸோ நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெறைய கமெண்ட்ல டீட்டெயில்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ. இந்த 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னுமே சில மாணவர்கள் வந்து ஐஜிஎம்சில எனக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும்? அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஐஜிஎம்சியோடைய கட் ஆஃப் அனலைசிஸ் எப்படி இருக்கும்? அப்படின்றது. 2வது இந்த கவுன்சிலிங் சில ப்ராசஸ பத்தியும் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியில இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான். ஸோ இந்த காலேஜ்ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026ல புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, புதுச்சேரி மாணவர்களுக்கும் சரி, எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தா, எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தா, எந்த அளவுக்கு ரேங்க் இருந்தா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ மிக முக்கியமா நம்ம சொல்றது என்னன்னா, வீடியோல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது என்னுடைய பார்வையில இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது லாஸ்ட் இயர் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ஒரு ஐடியா தான் நம்ம குடுக்குறோம். ஸோ அதனால இத அப்படியே எக்ஸாக்ட்டா நீங்க எடுத்துக்காதீங்க. இதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் கண்டிப்பா. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நாம இந்த கட் ஆஃப் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்ப நாம ஏற்கனவே சொன்னது தான் ஐஜிஎம்சியுடைய குளோசிங் மார்க் 2025ல வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்டேட் டொமிசில் கோட்டா தான். சென்டாக்ல வந்து நமக்கு தெரியும் ஐஜிஎம்சில 85% பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு பாண்டிச்சேரி ஸ்டேட் மாணவர்களுக்கு அப்படின்னு உண்டு. ஸோ 2025ல நமக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நம்ம இப்போ சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல பொறுத்தவரைக்கும் 2000 ஃபைனல் குளோசிங் ரேங்க்ன்றது ஆ ர இர 76,146 இருக்கு ஜென்ரல்ல. குளோசிங் ஸ்கோர் வந்து 483. இது வந்து லாஸ்ட் இயர். ஓபிசிய பொறுத்தவரைக்கும் 463, ரேங்க் 1,07,017 அப்படின்னு. எம்பிசிய பொறுத்தவரைக்கும் 451வது ரேங்க்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. 1,26,493ல இருக்கு. இபிசிய பொறுத்தவரைக்கும் 1,17,870, 453வது ரேங்க். சாரி மார்க் இருக்கு. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் அதே போல 438ல க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 3,00,000க்கு மேல வந்து 3,50,000 கிட்ட அவங்க ரேங்க்ல இருந்திருக்காங்க. ஸோ மார்க்க பொறுத்தவரைக்கும் 346 இருந்திருக்கு. இது வந்து ஐஜிஎம்சி 85% ஸ்டேட் கோட்டா. சரிங்களா? 2025 சீட்டு கிடைச்சது. ஸோ அதுவே வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம ஒரு தடவ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒரு உங்களுக்கு சேஃப் ஸ்கோரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தானே தவிர, எக்ஸாக்ட்டா அது இருக்காது. ஆனா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸாக்ட்டா பண்ண முடியும். இருந்தாலும் உங்களுடைய மார்க்க பார்த்து ஓரளவுக்கு இருக்குமா, வருமா வராதான்றத கொஞ்சம் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது இங்க டீட்டெயிலா நான் குடுத்துருக்கேன். இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீட் ஸ்கோர பொறுத்தவரைக்கும் ஜெனரல்ல எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480லேருந்து 495 ரேஞ்சுக்குள்ளேயும், ஓபிசி பொறுத்தவரை ரேங்க்கும் நான் பக்கத்தில குடுத்துருக்கேன். அதையுமே நீங்க பார்த்துக்குங்க. அ ஓபிசிய பொறுத்தவரைக்கும் 460லேருந்து 470க்குள்ளேயும், எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 445லேருந்து 455 ரேஞ்சிலயும், இபிசி 450 டூ 460, பிசிஎம் 436லேருந்து 445க்குள்ளேயும், எஸ்சி கேட்டகரி 340லேருந்து 355க்குள்ளேயும், எஸ்டி கேட்டகரி 460லேருந்து 470க்குள்ளும் இருந்தா, 2026ல ஐஜிஎம்சில கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இன்னும் சிலதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதேபோல 2025ல ஆல் இண்டியா கோட்டால அதே ஐஜிஎம்சில ஆல் இண்டியா கோட்டா வழியா 15% கோட்டா இருக்கு இல்லையா? இந்த ஆல் இண்டியா கோட்டான்றது இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணா வந்து கலந்துக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 85%ல மட்டும் தான் பாண்டிச்சேரி மாணவர்கள் வருவாங்க. அந்த ஸ்டேட் கோட்டாலருந்து உள்ள வரவங்க. ரிமைனிங் இருக்கிற 15% ஆல் இண்டியாலருந்து வர மாணவர்கள். இதுல வந்து பாருங்க ஜெனரல்ல வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 558லயும் ரேங்க் பக்கத்திலேயே இருக்கு. அத நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோவ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு ரேங்க்க நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரல பொறுத்தவரைக்கும் நான் 558 ஆகும். ஓபிசிய பொறுத்தவரைக்கும் 550, இடபிள்யூஎஸ் 539, எஸ்சி கேட்டகரி 491, எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 465 இருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் 2025ல. அதுவே 26ல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இப்ப நம்ம சொல்றது. ஆ கிட்டத்தட்ட வந்து இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் அப்புறமா பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஜெனரல் கேட்டகரியில 655 பிளஸ்ல கண்டிப்பா இருக்கணும். ரைட்டா? போன வாட்டி வந்து 558ன்னா இங்க வந்து
55க்கு மேல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஓபிஎஸ்சி பொறுத்தவரை இது எல்லாமே சேஃப் ஸ்கோர் தான். பயப்பட தேவையில்ல. நீங்க அதிகமா இருக்குன்னு பயப்பட தேவையில்ல. இத விட நீங்க ஒரு 5 மார்க் குறைஞ்சாலும் ஒண்ணும் தவறு இல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட உங்க சீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓபிசிய பொறுத்தவரைக்கும் 652 ஆகவும், இடபிள்யூஎஸ் 642, எஸ்சி கேட்டகரில 550, எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 542. இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு இது சேஃப் ஸ்கோர் அப்படின்றதுனால, நான் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லியிருக்கேன். மேபி இத விட ஒரு 5 மார்க், 6 மார்க் குறைஞ்சாலுமே உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு விஷயமா. இப்போ அடுத்து நம்ம இதுல இன்னொரு விஷயம் சொல்லப் போறோம் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி கவர்ன்மென்ட் கோட்டா பிடிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்றேன். பிடிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இன்கேஸ் எம்பிபிஎஸ் நமக்கு கிடைக்காத பட்சத்தில மதிப்பெண் சற்று குறைவா இருந்ததுன்னா, பிடிஎஸ் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அதே 85% ஸ்டேட் கோட்டா சென்டாக் மூலமா வர்றது. எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு 360 390 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். ஓபிசி, எம்பிசி பொறுத்தவரைக்கும் 320 350 ரேஞ்சுக்குள்ளேயும், எஸ்சி, எஸ்டி இவங்கள பொறுத்தவரைக்கும் 180 220 ரேஞ்சுக்குள்ளேயே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பிடிஎஸ்ன்றதால கொஞ்சம் குறைவா இருக்கிற மாரி இருக்கு. மேபி இத விட கொஞ்சம் கூடுதலாவும் வரலாம். இத விட குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கூடுவதற்கும் சான்சஸ் இருக்கு. அத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப நாம சொல்றது, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னேன், ஆல் இண்டியா கோட்டால வந்து அந்த ரேங்க் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க்ன்னு சொன்னேன் இல்லையா? ஆல் இண்டியா ரேங்க்க பொறுத்தவரைக்கும் 17,450 ஜெனரல்ல இருக்கு. ஸோ அதே தான் இங்க இங்க சொல்றேன். இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இங்க இருக்குது 17,000 அதே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு. ஆல் இண்டியா கோட்டால குளோசிங் ரேங்க் என்னவா இருந்திருக்குன்னா 26,475. நீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 558 அப்படின்னு இருந்தது. இது வந்து ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சது. அதுவே புதுச்சேரி மாநில ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றது என்ன, சென்டாக் மூலமா ஸ்ட புதுச்சேரி டொமிசைல்ல வர மாணவர்களுக்கு வந்து 76,146 அப்படின்னு வருது. ஸோ அங்க வந்து பாருங்க, ஆல் இண்டியா கோட்டால வந்து 26,000 வருது. 26,400. ஸ்டேட் கோட்டாக்கு வரும்போது 76,000 வருது. கிட்டத்தட்ட அதனோட வித்தியாசம்ன்னு பார்க்கும்போது 50,000 ரேங்க் கிட்ட வித்தியாசம் இருக்கு. அப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த சீட்டு கிடைப்பதற்கு சான்சஸ் நெறையாவே இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவ விட கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன்னா, அதுல வந்து பாருங்க வெறும் 26,000 தான் ரேங்க் வருது. இங்க 76,000 இருந்தாலுமே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. அப்போ 50,000க்கு மேல ரேங்க் வந்து இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இது மத்த ஸ்டேட்ட விட புதுச்சேரி மாணவர்களுக்கு எப்பயுமே வந்து கூடுதலான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டு. மார்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 75 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 558ல இருந்தாலுமே, இங்க 483 ரேஞ்சுக்கு குறையும். கிட்டத்தட்ட குறைவான ரேங்க் இருந்தாலும், ஆ உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். குறைவான மதிப்பெண் இருந்தா கூட மேபி சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இங்க வந்து உண்டு ஐஜிஎம்சி பொறுத்தவரைக்கும். அதனால உங்களோட மதிப்பெண்ண பொறுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.